கார்டனிங் ஐடியாஸ் ஃபார் ஹோம்மா. ஹோம் மீன்ஸ் வீட்டில் எப்படி மாடி தோட்டம் நம்ம வளர்க்கலாம், சரிங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம்மா. இது நம்ம மாடி தோட்டம் எம்மா 8 டிப்ஸு சொல்ல போகிறோம்மா. எல்லாம் தள்ளி விடாது கேளுங்க. இடையில கொஸ்டின் இருக்குது, மகளிருக்கான டிப்ஸ் இருக்குது, நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது, சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விடாத பாருங்கம்மா. இப்போ இது நான் மாடி தோட்டம் தான் வச்சுருக்கேன். கீழே வீட்டு தோட்டத்தில் மரம் இருக்கும்மா. வாழை, கருவேப்பிலை, அரிநெல்லி, தோப்பு நெல்லி, முருங்கை, சாத்துக்கொடி, எலுமிச்சை இருக்குது. இன்னும் வைக்க போகிறோம்மா. வில்வமும் வெட்டி வேரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்த நர்சரி உரிமையாளரையே வர சொல்லிருக்கம்மா, வச்சு கொடுக்க. நேற்று ஒரு 1500க்கு செடிகள் வாங்கி 700 ஆட்டோ ஃபேர் கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்தோம்மா. இன்றைக்கி டெரக்காட் தொட்டின்னு 2015 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு 450 ரூபா ஆட்டோ ஃபேர் கொடுத்தேன். என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட கார் இருக்குது, பட்டு கார்லேயும் இவ்வளோ செடி நான் கொண்டுன்னு வர முடியாது, சரிங்களா. இப்போ நம்ம தோட்டத்துக்கு வருவோம். தோட்டம் நம்பர் .1, மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ செடிங்களுக்கு எவ்வளோ கேப்பு பாருங்கள். இது நம்பர் .1மா, சரியா. இந்த பக்கம் ஒரு கத்திரி செடி, இந்த பக்கம் ஒரு கத்திரி செடி. இது ஃப்ரிட்ஜோட நடு பாக்ஸு. இதில் ஒரு மிளகா வச்சுருப்பேன், நான் காணுமே. இதில் ஒரு மிளகா வச்சுருந்தேன், காணோம். சரி பார்க்கலாம். இடையில ஒரு மிளகா வச்சுருந்தேம்மா. ஆனால் இது காலையில் நான் வேலையாக போயிட்டேம்மா, தண்ணி ஊற்றலை. நம்பர் .1 ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான். அப்புறம் இயற்கை நமக்கு கொடுக்கும், இன்னொரு செடி கொடுக்கும். அதை நம்ம 1 ஜான் 1.5 ஜான் வளர்ந்த உடனே அதை எடுத்து நம்ம அப்புறம் நட்டுடணுமா, சரிங்களா. அது நம்பர் 2. நம்பர் 1, காசு இல்லாத எப்படி தோட்டம் வைக்கலாம். வீட்டில் மண் தோட்டம் இருக்கிறவங்க பூமியில் வச்சிடலாம், சரிங்களா. பூமியில் வச்சாலும் மாடியில் வைக்க, பால்கனியில் வைக்க ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன செய்யணுன்னா, இடம் இருந்தால் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் 6 செடி வச்சுருக்கம்மா. 6 செடிக்கு இதனுடைய ரேட்டு 50 ரூபா தான். வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜு பாக்ஸு. இதில் நம்ம தோட்டத்தில் கவாத்து பண்ண செத்தையெல்லாம் போட்டு கீழே அரைச்சிட்டு மேலே தோட்டம் பண்ணு, கொக்கோ ஃபிட்டு, எம்சாண்டு, எரு பாருங்கள். இந்த பாருங்கள், சாண எரு. இதுதான் ரொம்ப முக்கியமானதும்மா. இது சாண எரு. வீடியோ எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு நான் தண்ணி ஊற்றுவேன், சரிங்களா. இது நம்பர் 3. 4 செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது காலை 8 மணிக்குள்ளே ஊற்றணும், இல்லை மாலை 6 மணிக்கு மேலே ஊற்றணும்மா. நான் இன்றைக்கி ஷார்ட்ஸு வீடியோ கூட எடுக்கலை. ஒருத்தவங்களை வர சொல்லி வெளியில் போயிட்டேன். இந்த பொண்ணு பூவெல்லாம் பிரிச்சுட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரிம்மா. தண்ணி ஊற்றுறது 4 சொல்லிருக்கேன். 5 மாதம் களை இருக்காங்க பாருங்கள். இந்த கலையை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, வளர விடக்கூடாது. இவங்க தான் வளருவாங்க. இதை பாருங்கள், முடக்கத்தான் வளர்கிறாங்க பாருங்கள், விடக்கூடாது. நம்ம எடுத்துடணும், நிறைய முடக்கத்தான் வருவாங்க. இந்த மாதிரி களை எடுத்துக்கிட்டு இருக்கணுமா. இது 5. 6 வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணுமா. என்ன மருந்து மீன்ஸு ஆர்கானிக்குமா, இயற்கையாக அவங்களுக்கு ஊட்டச்சத்து. என்ன கொடுக்கலான்னா, வாழைப்பழ அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், புண்ணாக்கு, வேஸ்டேஜ் நம்ம ஒரு வாரத்துக்கு சமைக்கிறத தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அதில் 10 லிட்டரு 5 லிட்டரு தண்ணி கலந்து கொடுக்கலாம், சரிங்களா. முட்டை, வெள்ளைத்தோல் ரோஜாவுக்கு கொடுக்கலாம். ரோஜாக்களுக்கு வெங்காயம் ரொம்ப பொருத்தம், வெங்காயம் வைக்கலாம். இது 6மா. 7ங்கிறது அவங்கள்ட்ட நம்ம பேசணும். நம்ம குரல் எப்போ வரணும்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என்னடா காலையில் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு தண்ணி ஊற்றுனதெல்லாம் திருப்தியாக போதுமா. ஆனால் இதில் தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்க காலையில் பாருங்கள், தண்ணியை காணோம். இப்போ நான் ஊற்றிட்டு போவேன். நான் தான் சொன்னேன்ல காலையில், அதனால தான் வீடியோ போக முடியல. அப்படி 2வதுமா 6. அடுத்து 7, தண்ணி ஊற்றுறதுலேயே அளவு இருக்குமா. சின்ன ஜாடியாக இருந்தால்
ஒரு 2 டம்ளர் தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றி தண்ணி கீழே வடிஞ்சிட்டு போகக்கூடாது. மண்ணோடைய சத்து, நம்ம போடுற கொக்கோ ஃபிட்டு, மாட்டு சாணம், ஆட்டு சாணம்லாம் வேஸ்டேஜாக போயிடும். மேலே மட்டும்தான் நனையணும், உள்ளே நனையக்கூடாதுமா. அந்த மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஊற்றி தர நனையக்கூடாது, மாடியும் வீணாகிடும். சரிங்களா? அது 7. 8மா, இந்த செடி 21 நாளில் நம்ம நாற்று போட்டாலே, விதை போட்டாலே 21 நாளில் எடுத்துடணுமா. அந்த மாதிரி எடுத்து தான் இது தக்காளி செடிக்காக வாங்கணுமா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. சரின்னு ஒரு விவசாயி கிரீன் ஷீட்டு கட்டும்போது வந்தாருமா, அவரை விட்டு வச்சிட்டேன். இவ்வளோ கேப் இருக்கணும். 8. அடுத்து 9 கடையில் விற்கிற மருந்தே வாங்கக்கூடாதுமா. நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. என்ன மருந்து? வேப்பம் புண்ணாக்கும், வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும் கொஞ்சம் போட்டு கரைச்சி ப்ரெஸ் பண்ணணும். அதான் முதல் மருந்து. இதில் வெள்ளைப்பூச்சி வரும். எதில் வெள்ளைப்பூச்சி வரும்னா கத்திரி, வெண்டைக்காய், தக்காளி, செம்பருத்தியில் நிறைய வெள்ளைப்பூச்சி வருமா. அப்புறம் அந்த அவரைக்கொடி, பீன்ஸு கொடியெல்லாம் சின்ன சின்ன கருப்பு பூச்சி வரும். இது 2த்துக்குமே வேப்ப எண்ணெயும் புண்ணாக்கும் போடலாமா நம்ம. வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும் கலந்து போடணும். இப்படி தாம்மா தோட்டம் வைக்கிறது. கீழே பூமியில் தோட்டம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே வேணாம். பள்ளம் நோண்டி வைக்கலாம், பூமியில் எல்லா சத்தும் இருக்கும். இப்படி பூமியில் இருக்க செடியே கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா என்ன செய்யணும்? அரிசி கழுவின தண்ணி, சாதம் வச்ச தண்ணியில் 5 பங்கு தண்ணி கலந்து ஊற்றணும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்க, 15 நாளில் அவங்க ஃப்ரெஷ் ஆகிடுவாங்கம்மா. செடிங்கிறது நம்ம குழந்தைங்க மாதிரி கவனிச்சுன்னே இருக்கணுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தால் கேளுங்க. என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் வரலாமல் யூடியூப்லேயே ஷார்ட்லேயே வாங்கம்மா. தேங்க்யூம்மா. அப்பா.